இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 29 ஜான்வரி 2026 அன்று 16,800 ரூபாய்க்கு இருந்தது. இன்று 23 மார்ச் 2026 அன்று 13,619 ரூபாயாக தங்கம் விலை குறைந்துள்ளது. கிராம் ஒன்றுக்கு 3,181 ரூபாய் குறைந்துள்ளது. இது இன்னும் இறங்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அது எப்படி? வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 29 ஜான்வரி 2026 அன்று 425 ரூபாயாக உயர்ந்தது. இன்று 23 மார்ச் 2026 அன்று 235 ரூபாயாக குறைந்துள்ளது. கிராம் ஒன்றுக்கு 190 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி ஏறும் அல்லது இன்னும் இறங்குமா? சவுதியின் அராம்கோ நிறுவனம் ஆசிய நாடுகளுக்கு க்ரூட் ஆயில் வழங்குவதை குறைக்கப் போகிறது. அது எப்போது? இந்தியாவில் பெட்ரோல் விலை உயர வாய்ப்புள்ளதா? நிஃப்டி 50 26,100 பாயிண்ட்டுக்கு மேல் உயர்ந்த நிலையில் இருந்தது. தற்போது 23,100 பாயிண்டில் ட்ரேட் ஆகிறது. சென்செக்ஸ் 86,000 பாயிண்ட் வரை உயர்ந்தது. இப்போது 74,500 பாயிண்டில் ட்ரேட் ஆகிறது. தொடர்ந்து இறக்கத்தில் உள்ளது. மீண்டும் மேலே செல்ல வாய்ப்புள்ளதா? ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக ஆயில் டேங்கர்கள் செல்ல $2 மில்லியன் அதாவது 16 கோடி ஃபீஸ் கேட்க வாய்ப்புள்ளதா? கிரிப்டோ கரன்சி மிக வேகமாக இறக்கம் கண்டது. மீண்டும் தற்போது இறங்கி பிட்காயின் $67,500 ட்ரேட் ஆகிறது. எத்தீரியம் $2,050 ட்ரேட் ஆகிறது. அடுத்த கிரிப்டோ கரன்சி நிலைமை எப்படி இருக்கும்? 23 மார்ச் 2026 அன்று ஈரான் கொத்து குண்டுகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதா? துபாய் வெளியுறவு அமைச்சர் ஈரான் ரெஜீமை தீவிரவாதிகள் என்று கூறினாரா? மிக கடினமாக உழைத்து இது போன்ற முக்கியமான வீடியோ அப்லோட் செய்கிறேன். நீங்கள் சப்போர்ட் செய்தால் இன்னும் கடினமாக உழைக்க முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் தங்கத்திலிருந்து பார்க்கலாம். தங்கம் விலை ஏற்றம் சற்று யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்தது. இதற்கு டாலரை பல நாடுகள் நம்பாமல் தங்கத்தின் முதலீட்டிற்கு சென்றது ஒரு முக்கிய காரணம். அதே சமயம் டாலர் வீக் ஆனது. சில பேருக்கு எந்த நாட்டு டாலர் என்று புரியாமல் போகலாம். அமெரிக்கா நாட்டு பணம்தான் டாலர். இப்போது புரியும். போன வீடியோவில் இதையே சொல்லியிருப்பேன். அதை முடிந்தால் பாருங்கள். இப்போது தங்கம் அதன் அபரிதமான ஏற்றத்திலிருந்து எவ்வளவு வேகமாக உயர்ந்ததோ அவ்வளவு வேகமாக குறையத் தொடங்கியுள்ளது. 16,800 ரூபாய் சென்ற 22 கேரட் தங்க நகை 1 கிராம் இன்று 13,619 உள்ளது. இப்போது இன்னும் குறையத் தொடங்கியுள்ளது. எனது கணிப்பின்படி 1 கிராம் 22 கேரட் தங்க நகை 10,500 வரை வர மிக பிரகாசமான வாய்ப்புள்ளது. இங்கிருந்து 8,500 வரை சென்று மீண்டும் 11,000 வரை இதற்கு நடுவில் ட்ரேட் ஆக வாய்ப்புள்ளது. ஏனெனில் தங்கத்தின் புல் ரன் விலை ஏற்றம் முடிந்ததாக நான் பார்க்கிறேன். இப்போது நடக்கும் போரின் காரணமாக க்ரூட் ஆயிலில் உள்ள விலை ஏற்றம் எப்படி நிகழ்கிறது? போர் என்றால் தங்கம்தானே விலை ஏற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து முதலீடு செய்திருக்கலாம். ஆனால் நடப்பது வேறு. தங்கத்தில் பார்த்த ப்ராஃபிட்டை இப்போது முதலீட்டாளர்கள் க்ரூட் ஆயில் பக்கம் மாற்றிவிட்டார்கள். அதனால் அதன் விலை ஏற்றமும் தங்கம் நாளுக்கு நாள் விலை குறைவதும் நிகழ்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெரிய திமிங்கல முதலீட்டாளர்கள் ஓடும் குதிரை மீதுதான் பந்தயம் கட்டுவார்கள். இப்போது நீங்கள் உணரலாம், தங்கத்தின் விலை ஏற்றம் 80% முடிந்தது என்று. போர் முடிந்தால் தங்கம் மீண்டும் தானாகவே ஏறும் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பு குறைவு. தங்கம் தனது நிலையான ஒரு இடத்தை தேட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நகைக்கடைக்கு சென்றால் நேற்று 200 ரூபாய் உயர்ந்தது, இன்று 100 ரூபாய் குறைந்தது என்று அதன் நடமாட்டம் மாறியிருக்கும். அப்போது க்ரூட் ஆயிலில் இருந்து பணம் எங்கு செல்ல வாய்ப்புள்ளது? நீண்ட நாட்கள் வருமானம் பெரிதாக பார்க்காத ஸ்டாக் இன்வெஸ்டர்களுக்கு பணம் செல்ல வாய்ப்புள்ளது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் கலிகாலத்தில் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்சம் 100 கிராம் தங்க நகையாவது வைத்திருக்க வேண்டும் என்பது பெரிய முதலீட்டாளர்களின் அறிவுரை. தங்கத்தை பற்றிய எனது தகவல் முடிந்தது. அடுத்து வெள்ளி. இந்த பக்கம் சென்றால் நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் அல்லது தொலைதூர முதலீட்டாளராக இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியானதாக இருக்கும். உடனே வாங்கி உடனே விற்க முடியாது. பணக்காரர்களின் மூளை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 2 கோடி முதலீடு செய்து அதில் குறைந்தபட்சம் 3% வருமானம் பார்த்தாலும் 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதனால் அவர்கள் தெளிவாக அனாலிசிஸ் செய்து ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்வார்கள். ஆனால் நாம் 50,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்க நினைப்போம். அது நடக்காது. இப்போது புரியும். நீங்கள் ஒரு சிறந்த ட்ரேடராக இருந்தால் தங்கம் விலை ஏறும்போது வெள்ளியும் ஏறும். அந்த நேரத்தில் ட்ரேட் செய்து பணம் பார்க்கலாம்.
ட்ரேட் செய்ய தெரியவில்லை என்றால் வாரம் அல்லது மாதம் உங்களால் முடிந்த பணத்தை கொண்டு வெள்ளியில் சேஃப் பிளாட்ஃபார்மில் முதலீடு செய்யலாம். குறைந்தது 10 வருடமாவது முதலீடு செய்தால் வருமானம் பார்க்கலாம். இல்லையெனில் வெள்ளி ஒரு தொழிற்சாலை மெட்டீரியல் என்பதால் டிமாண்ட் ஏற்படும் போது ஏறி திரும்ப நன்றாக இறங்க வாய்ப்புள்ளது. இதனால் குறுகிய கால வருமானத்திற்காக இதை நம்ப வேண்டாம். 2. சவுதியின் அராம்கோ நிறுவனம் ஆசிய நாடுகளுக்கு ஆயில் வழங்குவதை ஏன் குறைக்க முடிவு செய்துள்ளது? இது ஏப்ரல் மாதத்திலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது. இதில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகள் இந்தியா, சைனா, ஜப்பான். இப்போது ஏன் அராம்கோ இப்படி செய்ய நினைக்கிறது? க்ரூட் ஆயில் விலையை கட்டுப்படுத்த. போரின் காரணமாக உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் டிமாண்ட் அண்ட் சப்ளை சமநிலையை பராமரிக்க. இதனால் இந்தியாவிற்கு பிரச்சனை வருமா? உண்மை என்னவென்றால் இல்லை என்பதே என் கருத்து. அப்படியே நமக்கு பிரச்சனை வந்தாலும் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரைதான் பெட்ரோல் விலை உயரும். அதற்கு மேல் அதிகமாக உயர வாய்ப்பு குறைவு. 3. நிஃப்டி 50 சென்செக்ஸ் ஏன் இறங்குகிறது? முதலில் நமக்கு விதிக்கப்பட்ட டாக்ஸ் மாற்றங்களிலிருந்து மார்க்கெட் இறக்கம் சந்திக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ட்ரம்ப் எடுத்த முடிவுகளில் தெளிவு இல்லாததால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நமது மார்க்கெட்டிலிருந்து ப்ராஃபிட் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தனர். மேலும் உலகளாவிய மார்க்கெட் நிலை சரியில்லாததும் ஒரு காரணம். தற்போது க்ரூட் ஆயில் விலை உயர்வால் நமது இந்தியன் கம்பெனிஸ் லாபம் குறைய வாய்ப்புள்ளது. இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் போரும் ஒரு முக்கிய காரணம். இந்த போர் முடிந்தால் நமது மார்க்கெட்டும் மீண்டும் உயர ஆரம்பிக்கலாம். 4. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எந்த ஆயில் டேங்கர் வந்தாலும் $2 மில்லியன் வசூலிக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வருகிறது. இந்திய ரூபாயில் $2 மில்லியன் என்பது சுமார் 16 கோடி ஆகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை தடுக்கவும் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையை நீக்கவும் இது போன்ற முடிவை ஈரான் எடுக்க வாய்ப்புள்ளது. இந்த திட்டம் எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இப்போது பல கப்பல்கள் மாற்று வழிகளை பார்க்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோல் ஃபீ சார்ஜஸ் கேட்பது ஈரானுக்கு பொருத்தமாக இருக்குமா என்பதை பார்க்க வேண்டும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பற்றி நமது சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 5. இப்போது கிரிப்டோ கரன்சி பெரிய இறக்கம் பார்த்த நிலையில் மீண்டும் கீழே இறங்க தொடங்கியுள்ளது. $124,000 உயரம் சென்ற பிட்காயின் $70,000 வரை இறங்கி நின்றது. தற்போது $67,500 ட்ரேட் ஆகி வருகிறது. ஈரான் $2 மில்லியன் அபிஷியலாக கேட்பதாக இருந்தால் குளோபல் மார்க்கெட் மீண்டும் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. பிடிசி மற்றும் இடிஹெச் மட்டும் விதிவிலக்கு அல்ல. இங்கு முதலீடு செய்ய நினைத்தால் வெள்ளி போல லாங் டர்ம் முதலீடு செய்தால் மட்டுமே வருமானம் பார்க்க முடியும். 6. இன்று மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது கொத்துக்குண்டுகள் வீச தொடங்கியுள்ளது. இந்த கொத்துக்குண்டுகள் பற்றி இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே இன்று மீண்டும் தனது தாக்குதலை ஈரான் கொத்துக்குண்டுகளால் தொடங்கியுள்ளது. 7. ஈரான் ரெஜிமை துபாய் வெளியுறவு அமைச்சர் தீவிரவாதிகள் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு ஈரான் பக்கம் இருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம். இந்த போர் எனக்கு தெரிந்தவரை ஈரானுக்கு அழிவைதான் தர வாய்ப்புள்ளது. ட்ரம்ப் என்பவர் அமெரிக்கா லாபமடையாமல் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. ஈரான் ட்ரம்பை சுத்தமாக மதிப்பது போல தெரியவில்லை. அதனால் யாருக்கும் இனியும் பாதிப்பு இல்லாமல் இந்த போரை முடிக்க கடவுள்தான் உதவ வேண்டும். அப்படி இல்லை என்றால் உலகத்தில் எங்கு போர் நடந்தாலும் அமெரிக்க நாட்டிற்கு குண்டு பாயாதவரை அமெரிக்கா பணம் சம்பாதிக்கும் என்று ஈரான் உணர்ந்தால் போர் நிலைமையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதா? பார்க்கலாம்.